ரெண்டு ரெண்டு அரசாங்கம் ஒன்னா இருக்கணும். இப்ப மத்திய அரசாங்கம் நம்மள்ட்ட, மாநில அரசாங்கம் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா மோடி பணம் தராரா? தர மாட்டேங்கிறார். சரி, அங்க வந்து டெல்லியில நம்ம அரசாங்கத்துக்கு வந்துட்டு வச்சுங்க, இங்க அரசாங்கம் இல்ல, செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப ரெண்டு அரசாங்கம் ஒன்னா இருந்தாதான் எதை கேட்டாலும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். அப்படி செஞ்சதுதான் இந்த பெரம்பலூர். அதுல 2Gல நான் வந்து சிறைபிடிக்கப்பட்டதால் விடுபட்டு போன ஒரு ஊர்ல செட்டிக்குளம் ஒரு ஊர். அதனால இப்பவே சொல்றேன், இப்ப வாய்ப்பு வந்திருக்கு. இப்ப நம்ம முதலமைச்சர் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன், இந்தியாவை பாதுகாக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். அந்த ஸ்டாலின் இந்தியாவுடைய பிரதமரை உருவாக்குவார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். அங்கேயும் இங்கே இவர் முதலமைச்சராக இருந்து இவரால் உருவாக்கப்பட்ட பிரதமர் அங்கே இருந்தால், இன்னைக்கு சொல்றேன், செட்டிக்குளம் என் ஊரு, நான் படிச்ச ஊர் பாடாளூர். செட்டிக்குளத்துக்கும் பாடாளூருக்கும் இடையில் நான் அருணருக்கு சொல்லிட்டே வந்தேன், வண்டியில் அச்சோகன் சொல்லிட்டே வந்தேன், இந்த பாடாளூருக்கும் செட்டிக்குளத்துக்கும் இடையில் ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன். மத்தியிலே ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் நடந்தால் பழனி முருகன் பார்க்கிற மாதிரியே ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி, ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்டி, ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்தை, மெடிக்கல் ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை. அந்த வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக செய்வோம். இப்ப சொல்றேன், புதிய மெடிக்கல் காலேஜ் வேறாலும் மோடி தடை போட்டுருக்காரு. இப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், தேர்தலுக்காக அல்ல, தேர்தல் இருந்தாலும் தோற்றாலும் ஜெயிச்சாலும் நான் பெரம்பலூர் தான் வந்தாலும். அதனால் இந்த இடத்துல சொல்லுங்க, அருண் வெற்றி பெற்று மத்தியிலே இந்தியாவை பாதுகாக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று சொல்லுகிறாரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருடைய குரல் வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சி மாறினால், மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் ஒரே புள்ளியில் ஒன்றாக இருந்தால், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மருத்துவக் கல்லூரி அல்ல, பெரிய மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை இனிமேல் மெடிக்கல் காலேஜ்ல போறதில்லை. ஏற்கனவே வந்துருச்சு தலைவர் ஸ்ரீனிவாசன், இனிமேல் தான் பாண்டிச்சேரி ஜிப்பர், அது மாதிரி பெரம்பலூர் ஜிப்பர் கொண்டு அந்த கல்வெட்டுல அருண் பேர் இருக்கும். பிரதமரே வந்தால் வருவார், முதலமைச்சர் சேர்ந்து வருவார். எங்களுடைய கனவு அனைவருக்கு இருக்கிறது. எனவேதான் சொல்கிறேன், இந்த தேர்தல் இதுக்காக தேர்தல் அல்ல, மெடிக்கல் காலேஜ் அதுக்காக தேர்தல், அதுக்காக ஓட்டு கேட்கிறாங்க. அருணேருக்கான தேர்தல் அல்ல, ராஜாவுக்கான தேர்தல் அல்ல, நேருக்கான தேர்தல் அல்ல, பெரம்பலூருக்கான தேர்தல் அல்ல, நீலகிரிக்கான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல்